வெல்கம் டு ஜாசியா ரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பெங்களூர்லேருந்து கூர்க்குக்கு போகிறதுக்கு 3 நாள் ட்ரிப்புக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கான வீடியோ தான் நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். போகிற வழி எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் காலையில் 8 o'clock பெங்களூரை விட்டு புறப்பட்டாச்சு. பெங்களூர் வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு கூடுக்கு போன காடுல இப்போ பெங்களூரையும் மைசூரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடான மைசூரோட பிடிச்சி நாம இப்போ போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சென்னாப்பட்டினாலேருந்து 8 kilometer தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பேர் வைஷாலி ஹோட்டல். அங்கே தான் இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்குறோம். நாங்கள் இங்கே தோசை, வடை, சாம்பார் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து ரொம்ப ஃபேமஸானது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஆட்டுக்கால் பாயா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டல் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டுக்கால் பாயா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஆட்டுக்கால் சூப்பு கிடைக்கிறது தான் இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல். இந்த ஹோட்டலுக்கு வெளியில் ரேபிட்ஸு, லவ்பர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஜும் இருந்துச்சு. என்னுடைய குழந்தைங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த ரேபிட்ஸு, லவ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் என்ன மாதிரி உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயாகவே நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைகள் பாட்டு அவங்க பாட்டு இந்த ரேபிட்ஸு, லவ்பர்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ஹோட்டலோடைய ஃப்ரண்ட் லுக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரியே இருக்காது. என்னமோ கேரளா ஹவுஸை பார்த்த மாதிரியே இருக்கும். சூப்பராகவே இருக்கும். ஃப்ரண்ட் சைடு நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்கும். அதனால் பிரச்சனையே இல்லை, கார்லாம் வைக்கிறதுக்கு வசதியாகவே இருக்கும். இங்கேருந்து நேராக நாம் ஸ்ரீரங்கப்பட்டினா தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினா வந்தாச்சு. திப்பு சுல்தானுடைய சம்மர் பேலஸை பார்க்க தான் நம்ம இப்போ போகிறோம். இந்த திப்பு சுல்தானுடைய சம்மர் பேலஸ் ஸ்ரீரங்கப்பட்டினால தான் இருக்குங்கிறதால, இது மைசூருக்கு போகிற வழிங்கிறதால எல்லாருமே இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே ஒரு குதிரை வண்டி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த குதிரை வண்டி வந்து நம்ம இந்த ஸ்ரீரங்கப்பட்டினா ஃபுல் டூரும் அவங்க இந்த குதிரை வண்டியிலே ஏறி காமிப்பாங்களாம். நம்ம வந்து அங்கே எத்தனையோ பேலஸ் இருக்குது, நிறைய பேலஸ் இருக்குது, அண்ட் ரங்கநாதர் கோயிலெலாம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் அந்த வண்டியிலே போய் காமிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டும் நாங்கள் கேட்கல. ஏன்னா எங்களுக்கு அதில் போகிறதுக்குலாம் இப்போ டைம் இல்லைங்கிறதால நாங்கள் போகலை. இங்கே என்ட்ரி ஃபீஸ் எப்படி கட்டணும்னா, அந்த பில்டிங்க்கு முன்னாடி வந்து ஆட்கள் நிற்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் வந்து நம்ம ஃபோன் மூலமாக கட்டிக்கிடலாம். தலைக்கு வந்து அடல்ட்ஸுக்கு மட்டும் 30 ரூபா, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பைசா கிடையாது, ஃப்ரீ தான். இப்போ நாம் என்ட்ரி டிக்கெட்லாம் காமிச்சிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு நேராக உள்ளே வந்தாச்சு. இதுதான் இதனுடைய ஃப்ரண்ட் லுக்கு. இது கொரோனா காலங்கிறதால மாஸ்க்கு கம்பல்சரியாக போட்டே ஆகணும், இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்கும். இந்த திப்பு சுல்தான் சம்மர் பேலஸோடைய பேர் வந்து தரியா தௌலத் பாக். ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷில் வைக்கணுங்கிறதுக்காக திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ்ன்னு கூட வச்சிருக்கலாம். ஆனால் திப்பு சுல்தான் காலத்தில் வந்து இதுக்கு தரியா தௌலத் பாக்னு தான் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். தரியானா சமுத்திரம்னு சொல்கிறாங்க, தௌலத்துனா செல்வம், பாக்னா தோட்டம். ஆனால் இது ஒரு பெர்சியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் கோடைகால அரண்மனைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை திப்பு சுல்தான் வந்து அவருடைய காலத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த பேலஸுக்கு வந்து தான் ரெஸ்ட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், அதாவது இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலைக்கு இது ஒரு சான்றா திகழ்துன்னு கூட சொல்கிறாங்க.
இந்த திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் வந்து இப்போ மியூசியமாக செயல்பட்டு வருது. இந்த மியூசியத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, அவர் யூஸ் பண்ண ஆயுதங்கள், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அவர் காலத்து நாணயம், அதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு பரிசாக கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள், அவருடைய ஓவியம் எல்லாமே இந்த மியூசியத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நாம் இந்த பேலஸோடைய வாசல் பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணி என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு செக்யூரிட்டி வந்து அலோவ் பண்ணலை. அதனால் நான் ஃபோட்டோ பிக்சர்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் முன்னாடி பார்க்குறது திப்பு சுல்தான் காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கியா இல்லை சும்மா மாடலுக்காக வச்சுருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வால்லலாம் நீங்கள் பார்க்குற ஓவியங்கள் எல்லாமே திப்பு சுல்தான் காலத்தில் உள்ள போர் முறைகள், அங்கே யூஸ் பண்ண குதிரை, யானை, இதனுடைய படைகள் இதெல்லாமே இந்த சித்திரத்தில் இருக்கும். இந்த பால்கனியில் தான் திப்பு சுல்தான் அமர்ந்து மக்களுடைய குறைகளை கேட்பார்னு நினைக்கிறேன். இதுல 2 தளம் தெரியுது பாருங்க, மேல் தளம் கீழ்த்தளம். மேல் தளத்துல 4 அறை இருக்குதாம். அங்கதான் அவர் தங்கி இருந்திருப்பாரு. கீழ்த்தளத்துல வந்து இப்போ மியூசியமா ஆக்கியிருக்காங்க. இதெல்லாமே திப்பு சுல்தான் பயன்படுத்தின ஃபர்னிச்சர்ஸ். மேலே 4 ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரூம்ஸ் எல்லாமே ஜனானா குவார்ட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்குற தூண் எல்லாமே இந்த ஃபுல் அரண்மனையுமே தேக்கு மரத்தால் தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க. இதுதான் திப்பு சுல்தான் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக அதெல்லாம் சில்கால தான் செஞ்சுருக்காங்க. இங்கே திப்பு சுல்தானுடைய ஒரு ஓவியம் இருக்குது. அந்த ஓவியத்தினுடைய சிறப்பு என்னென்னா, அவருடைய கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணை நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம எந்த திசையை நோக்கி நடந்தாலுமே அவருடைய கண் வந்து நம்மளையே பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் அந்த ஓவியத்தினுடைய சிறப்பு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ஓவியத்தை போய் பாருங்கள். இப்போ நம்ம திப்பு சுல்தானுடைய சம்மர் பேலஸை பார்த்தாச்சு. அங்கேருந்து நேராக இப்போ நம்ம மைசூரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மைசூர் போகிற வழியிலே ஹன்சூர் ரோடுன்னு ஒரு இடம் வரும். அந்த ரோட்டோட மேலே வந்து நிறைய வெஜிடபிள் கடைகள் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வெஜிடபிள் கடையில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கூருக்கு போகிறதால எங்களுக்கு எந்த வெஜிடபிளும் தேவையில்லைங்கிறதால நாங்கள் வாங்கலை. இந்த மாதிரி யாராவது ரிட்டர்ன் வரதா இருந்தால் நம்ம வாங்கிக்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. இதோ தெரியுது பாருங்கள் ரோட்டோரத்தில் இந்த கடைகள் தான் சொன்னேன். இந்த வழியிலே எங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து ஒரு 1/2 கிலோ இஞ்சி பேக்கெட்டை தூக்கிட்டு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். எங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சோம். ஆனால் வாங்கி பார்த்தா 1/2 கிலோ இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ரேட்டும் 30 ரூபா தான் சொன்னான். அதனால் நாங்கள் அதை வாங்கினோம். நீங்களும் இந்த வழியாக போகும்போது உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, சீப்பாகவும் இருக்குது. ஹன்சூரோட தாண்டின கொஞ்ச நேரத்துலேயே நகர்ஹோலே ஃபாரஸ்ட் ஏரியான்னு ஒரு ஏரியா வந்துச்சு. அதுதான் இங்கே நகர்ஹோலே டைகர் ரிசர்வ் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது அடர்ந்த காடு தான். இதில் வந்து ஆக்சுவலாக டைகர், எலிஃபண்ட்ஸ், நிறைய அனிமல்ஸ்லாம் இதில் இருக்கும் போல். நாங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே நுழையும் போது டைகர்ஸ் ஏதாவது ஒன்று பார்ப்போமோன்னு நினச்சி பயந்துட்டு தான் இருந்தோம். ஆனால் டைகர்ஸ் எதுவும் நாங்கள் பார்க்கல. அதுக்கு பதிலாக நம்மளுடைய சேட்டக்கார ஃப்ரெண்டான மங்கீஸ் தான் நிறைய பார்த்தோம். இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சு செக் போஸ்ட் வருது. அங்கே தான் இந்த மங்கீஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். இப்போ மதியம் 2:30 இருக்கும். இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்காக நாங்கள் கோனிகுப்பாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த கோனிகுப்பா டவுன் ஏரியா. இங்கே கிளாசிக் ரெஸ்டாரண்ட்னு ஒரு கேரளா ஹோட்டலில் தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப பிரமாதம்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாத சாப்பாடு. ஒரு வெஜ் மீல்ஸு, அதுக்கப்புறம் நாங்கள் பிரியாணியும் சிக்கன் கபாபும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இதில் ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தது என்னடான்னா, பாவக்காய் பொரியல் ஹோட்டலில் நான் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதில் கொஞ்சம் சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் இருந்தது, பாவக்காய் பொரியல், தயிர் பச்சடி, அப்புறம் அந்த மோட்டா ரைஸு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை எல்லாம் போட்டு புளிப்பாக ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒன்று தந்துருந்தாங்க. அதோட இந்த ஒரு கேரளா ஸ்பெஷலாக சம்மந்தின்னு சொல்கிற துவையிலும் வச்சுருந்தாங்க.
ஓகே, எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் மதியானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. விராஜ்பேட் போகிறதுக்கு முன்னக்குட்டி ஒரு இடத்துல வந்து வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக லாங் டிரைவுங்கிறதாலையும் ஒரு 1/2 hour வண்டியை நாங்கள் போட்டு வச்சுட்டோம் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக அந்த மிளகு கொடி பாருங்கள், அந்த மரத்தோட படர்ந்து போகிறது பாருங்கள், அதை காமிக்கிறதுக்காக நான் அப்படி வீடியோ எடுத்தேன். இதுதான் மிளகு கொடி. இப்படி தான் எல்லா மரத்துலையுமே அங்கே படர விட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கு வெத்தலை கொடி மாதிரியே தெரியும், ஆனால் அது மிளகு கொடி. இப்போ நாம் அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ விராஜ்பேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். விராஜ்பேட்டோடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள், விராஜ்பேட் போர்டு தெரியுது பாருங்கள். இப்போ விராஜ்பேட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சாச்சு. இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இதான் விராஜ்பேட்டோடைய சென்டர் டவுன் ஏரியா. ரோடு சரியில்லைங்கிறதால நான் எடுத்த வீடியோ கூட கொஞ்சம் ஷேக்காக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் விராஜ்பேட்டுக்குள்ளே போகிற வழி. போகிற வழியெல்லாம் எஸ்டேட் மாதிரியே இருக்கும். எல்லா இடத்துலையும் காப்பி தோட்டமாக தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே காப்பி தோட்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்களும் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும், எங்களுக்கும் புது புது வீடியோஸ்கள் அப்லோட் பண்ணணுங்கிற ஆர்வமும் வரும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போகிற வழிலாம் பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஸாக பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா 3 o'clock அப்புறமே கொஞ்சம் ஒரு மாதிரி மூடியாக இருட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டு. மேகத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அங்கே உள்ள வீடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்கள். கேரளா ஸ்டைல்லே தான் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நாங்கள் இந்த ட்ரிப்பு வந்து தீபாவளி வெக்கேஷனுக்காக 3 நாள் ட்ரிப்பாக இதை பிளான் பண்ணோம். அதில் நாங்கள் இங்கே பெங்களூர்லேருந்து கூர்க்கு போகிற வழியில் உண்டான விஷயங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு டே. இதே மாதிரி 2nd day 3rd டேலலாம் நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கெல்லாம் போனோங்கிறதையும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்த கையோட நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய 2nd வீடியோ 3rd வீடியோ எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டில் தான் தங்குறதுக்கு புக் பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட் வர்றதுக்கு இன்னும் 1.5 kilometer தூரம் தான் இருக்குது. அந்த ரெசார்ட் போகிற வழி தான் இது. ஒடுகலான பாதை தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஏதோ காட்டுக்குள்ளே போன மாதிரி ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டு எப்படி இருக்குது, அங்கே எப்படி புக் பண்ணோம், அதனுடைய டீட்டெயில்ஸு, அதனுடைய ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், வெளியில் உள்ளெல்லாம் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் பார்க்கணும். பாருங்கள், போகிற வழி எல்லா இடத்துலையுமே காப்பி தோட்டமாக தான் இருக்குது பாருங்கள். 2 பக்கமுமே காஃபி பிளான்ட்ஸாக தான் இருக்குது. இப்போ நாம் தங்கக்கூடிய இடமான கூர்கில் விராஜ்பேட்டுங்கிற இடத்துல உள்ள கிளப் மஹிந்திராங்கிற ரெசார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு டே 1க்கான வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி உள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சிருக்கிறேன். மீதி இன்றைக்கி நைட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ரூமுக்கு போனது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், ஈவினிங் 4 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே மேகத்தெல்லாம் பாருங்கள், நல்ல கருமேகமாக ஆயிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது மழைக்கான அறிகுறி இல்லை, ஆனால் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த டே 1க்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. டே 2க்கான வீடியோ உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.